வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு சக்சஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில கடைசி பாயிண்டான கான்ஸ்டிடியூஷன் அஸ் டூல். கான்ஸ்டிடியூஷன் வந்து சமூக நலனுக்கும், சமூக உயர்வுக்கும், சமூக மாற்றத்திற்கும் எப்படி வந்து ஒரு கருவியா பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு எதிர்காலத்த வந்து மனசுல வச்சுக்கிட்டு, இப்படி தான் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டு, அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன ஒரு அரசியல் அமைப்ப உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசியல் அமைப்பு நம்மளோட அரசியல் அமைப்பு வந்துட்டு ஒரு சிட்டிசனோட நலன் கருதி தான் வந்து உருவாக்கப்பட்டது. பொலிட்டிக்கல் கவர்னன்ஸை வந்து யோசிச்சு அவங்க உருவாக்கல. ஒரு சிட்டிசனோட நலன் கருதி மட்டும்தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் மெயினா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிபிஎஸ்பி நம்ம எடுத்துக்கலாம். டிபிஎஸ்பியில் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும் சிட்டிசன்ஸை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இல்லை உணவு பற்றியாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிட்டிசனை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு டிபிஎஸ்பியை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு சமூகத்திற்கான மாற்றத்திற்கான ஒரு கருவியாகவும் இந்த இடத்துல செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சோஷியல் ரெவல்யூஷன், சமூகத்தில் ஒரு புரட்சி கொண்டு வரணும்னு வந்துட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சமூகத்தை மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க மையமாக கொண்டு வராமல், சமூகத்தை தாண்டி எல்லாரும் ஈக்விட்டபுளாக வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்றத இவங்க வந்துட்டு மனசில் வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா வீக்கர் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மனசில் வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஆர்டிகல் 15 கிளாஸ் 5 வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரிசர்வேஷன், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றியும், ஸ்டேட் வந்துட்டு வீக் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இவங்க ரொம்ப யோசிச்சு தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத இங்கே ரொம்ப ஹைலைட் பண்ணுது. இதோட நமக்கு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபெடரலிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபெடரலிசத்தோட வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஃபெடரலிசம் வந்து என்ன, ஓகே சாரி இருமல் வந்துருச்சு. ஃபெடரலிசம் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போது அது எப்படி வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் ஃபெடரலிசம் வந்து எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபெடரலிசம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.